வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரைம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கான வீடியோ பதிவில் ஒரு 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் வித் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட தான் சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதாச்சலத்திலேருந்து சிவகுமார் ஹரிகரன் அப்படின்ற நண்பருக்காக தான் இந்த சூப்பரான மாடல் மேனுவல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஃபுல்லாக வந்து டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் தான். நல்ல ஒரு பவரான டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை மட்டுமே பயன்படுத்தி தான் இந்த அருமையான ஒரு 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடலில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம், நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையருக்கான ஒயரிங்லாம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட்டில் ஆக்லிக் பேனல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் சேனல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் இருக்கும். இன்டீரியரில் 28 வோல்ட் 12 ஆம்பியரில் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரில் பயன்படுத்தின ஆடியோ ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஐசி வந்து பயன்படுத்தியிருக்கோம். 5 சேனல் ஆடியோக்காக பார்த்தீங்கன்னாக்கா சக்தி பிராண்டோடைய 10 டிரான்சிஸ்டர் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 1 பேர், அதாவது 5200 1943 பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு 5 பேர் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 டிரான்சிஸ்டர் வரும். அதே மாதிரி சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் MK பிராண்டோடைய பிரிட்ஜ்டு மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான ஒரு பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரோலாஜிக் பார்த்தீங்கன்னாக்கா வசந்த் பிராண்டோடைய வெர்ஷன் V3 தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரோலாஜிக் போர்டு. இந்த ப்ரோலாஜிக்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் இருக்கும். அதாவது ஒரு பேஸ் ட்ரிபிளாக இருக்கட்டும், இல்லை சரௌண்ட் அவுட்புட்டாக இருக்கட்டும், சப்வூஃபரோடைய அவுட்புட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ அவுட் எல்லாமே வந்து நல்ல ஒரு சூப்பரான அவுட்புட் வந்து இந்த வெர்ஷன் V3யில் கிடைக்கும். இதில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் 2 பக்கனூட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஒரு பக்கனூட்டர் பார்த்தீங்கன்னா USBக்காக வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து 5 வோல்ட் பக்கனூட்டர் போர்டு. நெக்ஸ்ட் ஒரு 12 வோல்ட் பக்கனூட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டால்பி டிடிஎஸ் டீகோடருக்காக வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த டால்பி டிடிஎஸ் டீகோடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு HDMI இன்புட் இருக்கும், ஒரு ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு கோஆக்சியல் இருக்கும். இது மூலயமா நம்ம ஒரு டிஜிட்டல் இன்புட் கொடுக்கும்போது நம்ம என்ன கண்டென்ட் ஆடியோ, அதாவது ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு டால்பி ஃபார்மேட்டில் இருக்கிற ஆடியோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த டீகோடர் வந்து டால்பி ஃபார்மேட்டான ஆடியோவை நமக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி நமக்கு சூப்பராக வந்து எடுத்து கொடுக்கும். அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆம்ப்ளிஃபை மூலிமா ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம வீட்டில் ஒரு தேட்டர் எஃபெக்டில் சூப்பராக வந்து படம் பார்க்கலாம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டி நல்ல ஒரு சூப்பரான ஒரு போர்ட்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஒயரிங்கு. டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக FT003 டீகோடர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஏர் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சூப்பரான ஒரு டிசைனு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல், எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான ஆம்ப்ளிஃபையர் தான். வாங்க இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஆடியோ பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஃபார்மேட்டில் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. சுத்துதே பூமி இது போதும் மாடா போதும்
நினைத்தே துடிக்கிறேன். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏர் இலெட்டுக்கான கூலர் ஃபேன் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். FT003 டீகோடருடைய இன்புட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI இன்புட் இருக்கும், ஒரு ஆப்டிக்கல் இன்புட் இருக்கும், ஒரு கோஆக்சியல் இன்புட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஆர் செக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனில் 5.1 இன்புட் வந்து கொடுத்துக்கலாம், இன்னொரு செக்ஷனில் ஆக்சிலரி இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து நம்ம 8 இன்ச்சஸில் 4 தேட்டர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 8 இன்ச்சஸில் 4 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸு. நெக்ஸ்ட்டு சென்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார் டைப்பில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 6 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பீக்கர் இருக்கும். அதே மாதிரி சப்வூஃபர் வந்து 12 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ண சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் பிராண்டோடைய டபுள் மேக்னெட் சப்வூஃபர் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த டோட்டல் பேக்கேஜோடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 26,700 இல்லை ஒரு 26,500 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இது நம்ம JBL சப்வூஃபர்ஸ் போடும்போது நமக்கு மேலே ஒரு 1,800 ரூபா இல்லை 1,900 ரூபா அதிகமாக வரும். ஒரு 2,000 கணக்கு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 2,000 ரூபா ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் JBL யூஸ் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் பிராண்டு, IHL இந்த மாதிரியான இம்போர்ட்டட் சப்வூஃபர் வந்து பயன்படுத்தும் போது நமக்கு டோட்டல் பேக்கேஜோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கிட்ட வேரி ஆகும். அதாவது ஒரு JBL சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுக்கும் இம்போர்ட்டட் சப்வூஃபர்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கிட்ட வேரி ஆகும். அதான் இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு 26,500 கிட்ட வருது அப்படின்னா JBL சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 28,500 இந்த ரேஞ்சு கிட்ட வரும். இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி உங்களுடைய வீடுகளுக்கும் டால்பி DTS சப்போர்ட் பண்ணுற மாதிரியான 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கேன். நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கிற ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி மட்டும்தான் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடலில் உங்களுடைய வீடுகளுக்கும் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.